நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். கடவுளை நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்குமே அது பெரிய ஒரு கேள்வி இல்ல. கடவுளை பார்க்கணும், ஒரு முறையாவது என் வாழ்க்கையில நான் கடவுளை நான் தரிசிக்கணும். அப்போ கடவுளை நம்ம பார்க்கணும், அவருடைய அழகை நம்ம தரிசிக்கணும் அப்படின்னா ஒரே வழி, அதுக்கு அன்பு தாங்க. நம்ம சக மனிதரிடத்துல நம்ம அன்பு செய்யும் போது, அன்பு பாராட்டும் போது அவர்களுடைய முகங்களிலே நாம் இறைவனை காண முடியும். அப்ப ஏழையின் சிரிப்பிலே இறைவன் இருக்கிறார். அப்ப இந்த அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடவுள் என்னதான் நம்ம தப்பு செஞ்சாலும், அவர் விட்டு தூரம் விலகி ஓடினாலும் கடவுள் நம்மை நேசிக்கிறார், ஓடி வந்து நம்மை அரவணைக்கிறவராக இருக்கிறார், நம்ம மீது அன்பு பாராட்டுகிறவராக இருக்கிறார். அதனால்தான் நம்ம தவறு செய்யும் பொழுது என்ன ஆகுதுனாக்கா, அந்த கடவுளுடைய சாயலை நம்ம என்ன பண்றோம், இழந்து விடுகின்றோம். அப்போ அந்த சாயலை மீட்டு எடுப்பதற்கு கடவுள் என்ன செய்யறாருன்னா, கடைசி அவருக்கு இருந்த ஒரே ஆயுதம் தன்னுடைய மகனை அனுப்புவதுதான், வேற வழியே கிடையாது. அப்போ அவருடைய மகனை நமக்காக கொடுக்கிறார். அப்போ அவருடைய மகனை நமக்காக அனுப்பி அதன் வழியாய் நாம் மீட்கப்படுகிறோம். அப்ப அந்த மீட்பின் அனுபவத்தின் வழியாய் இயேசுவினுடைய கடவுள் அன்பையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். கடவுள் யார் என்பதை நமக்கு ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ உண்மையான அந்த அன்பினுடைய அகலம் ஆழம் என்னது என்பதை இயேசுவின் வழியாகத்தான் நாம புரிந்து கொள்கிறோம். அப்படி என்றால் இந்த அன்பு என்பது நிலையானது, அப்போ மாயமற்றது. அப்ப மனிதர் காட்டுகிற அன்பு என்பது வித்தியாசம் இருக்கு, ஒவ்வொரு வித்தியாசமான அன்பு காட்டுவோம். முழுமையான அன்பை நாம யாரிடத்துல செலுத்த முடியும். ஆனால் கடவுள் நம் மீது காட்டுகிற அன்பு நிலையானது. இயேசுவோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது அந்த அன்பை நாம் பெற்று ருசிக்கின்றோம். அப்படி என்றால் நாமும் பிறரிடத்துல அந்த அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டுங்க. எப்படி கடவுள் நமக்காக தம்முடைய மகனையே இந்த உலகத்துல பிறக்க செய்தாரோ, அவருடைய பிறப்பின் வழியாய் உலகம் மீட்கப்பட்டதோ, பாவத்தில் எல்லாம் போக்குவதற்காக தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார் அல்லவா? அப்படின்னா நாமும் நம் சக மனிதர்களிடத்திலே அன்பை நாம் வாரி இறைப்போம், அன்பை பகிர்ந்து கொள்வோம். இதன் வழியாக இந்த கடவுளுடைய ஆட்சி இந்த பூமியில நிலவதற்கு நாம் எல்லாம் கருவிகளாக செயல்படுவோம். அப்படி என்றால் இயேசுனுடைய அன்பை உலகத்துல நாம் ருசி பார்க்க நம் பிறருக்கு நாம் அனுமதி கொடுப்போமா? இயேசுவை பிறருக்கு வாழ்ந்து காட்டுவோம். இந்த கிறிஸ்து பிறப்பின் காலங்கள் நமக்கு அதுதான் சொல்லிக் கொடுக்கிறது. அப்போ கடவுள் நம் மீது வைத்த அன்பு அதிகமானது. அந்த அன்பின் நிமித்தமாகத்தான் அவருடைய மகனை நமக்காக கொடுத்தார். அப்போ இயேசுவின் அன்பு நிலையான ஒரு அன்பு. இந்த அன்பை நாம் மற்றவர்கள் பகிர்ந்தளித்து வாழ இந்த நாள் நமக்கு துணையா இருந்து காத்தரட்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.